உறுதியாக மக்கள் எங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க போகிறார்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி வருகிறோம். அதை விட்டு தேவையில்லாத கேள்விகளை தினமே கேட்க வேணாம். காலம் பதில் சொல்லுங்கிறத தவிர உரிய நேரம் வரும். அந்த நேரத்துல நேரம் பதில் சொல்லாது, நான் பதில் சொல்கிறேன். எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு சொல்லியிருக்கேன். எங்க கூட்டணி மக்கள் விரும்புகிற கூட்டணியாக, கூட்டணி ஆட்சி முதல் முறையாக தமிழ்நாட்டில் மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வாக்களிக்க போகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்தக்கூடிய கூட்டணி. அதில் ஒவ்வொரு தலைவர் பேசுவதை வைத்துக் கொண்டு நீங்க கேள்வி கேட்பதை விட, திசை திருப்புவதுமாக கேட்பதை விட, இன்றைக்கு மக்களை இந்த ஆட்சியில் இருந்து பாதுகாப்பதற்கான நடைமுறைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். இன்னும் 6 மாதம் கழித்து வருகிற தேர்தலில் உறுதியாக மக்கள் எங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க போகிறார்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி வருகிறோம். அதை விட்டு தேவையில்லாத கேள்விகளை தினமே கேட்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? சரி, வெயிட் பண்ணுங்க. நாங்க சரியான நேரத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேவையான இடங்கள்ல மாநாடு நடத்தும். விஜய் கூட்டணிக்கு நிறைய பேர் அழைக்கிறாரு. ஆனா நான் தான் விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வேட்பாளர் வாங்குறான். ஆனா கூட்டணிக்கு நாங்க எல்லாத்தையும் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. திமுக வீழ்த்தடிக்கணும்னு சொல்றாரு. நீங்க கூட்டணிக்கு அவங்க கூட வர வாய்ப்பு இருக்கா? நீங்க அவங்க சேர வாய்ப்பு இருக்கா? இல்ல, உங்க யூகங்களுக்கு எல்லாம் நான் ஜோசியத்திலாம் பதில் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 6 மாதம் அந்த டிசம்பர் ஜனவரியில எல்லா கூட்டணிகளும் ஒரு இறுதி கட்ட நிலை வந்து உறுதியாக மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற நிலையை எட்டுகின்ற அளவிற்கு சிறப்பாக தமிழ்நாட்டில் வர 26 சட்டமன்ற பொறுத்தவரை நடக்கும். நான் வந்து இந்த முறை அப்பாயின்மெண்ட் கேட்கல. யாரு அவங்க வந்து ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி பிரச்சாரம் செய்வோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திருமங்கலம் தொகுதிக்கு வந்திருக்கிறத இங்க கிளை செயலாளர்ல இந்த அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து தேர்தலுக்கு பணியாற்றுவதற்காக அவர்களோட கலந்தாலோசனை தான் வந்திருக்கோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் பிரச்சார பயணம் நான் செய்வேன். அதாவது காலம் பதில் சொல்லுங்கிறத தவிர உரிய நேரம் வரும். அந்த நேரத்துல நேரம் பதில் சொல்லாது, நான் பதில் சொல்கிறேன். எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு சொல்லியிருக்கேன். அது இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்திருந்தால் எல்லாம் ஒரு இறுதி விடம் பெறும். அந்த நேரத்துல நீங்க கிளியரா நீங்க விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். உருட்டுகிறோம். அதை பத்தி ஊடகத்தை சேர்ந்த நீங்களும் அரசியல் வல்லுநர்கள் தான் கருத்து சொல்லணும். ஒரு கட்சியின் தலைவரா நான் வந்து இன்னொரு கட்சியோட பிரச்சாரத்தை பத்தியோ மக்களை சந்திப்பதை பத்தியோ பேசுவது கண்ணியமாக இருக்காது. அதிமுக சொல்றதெல்லாம் ஒன்றிணைச்சா திமுக வீட்டில் ஆட்சியில வந்து அதிகாரம் பெற்றலாம். தேசிய எல்லாரும் ஒன்றாக இணைச்சிருக்கீங்க. இந்த தேர்தல் எப்படி இருக்க போது நினைக்கிறீங்க? உறுதியாக எங்க கூட்டணி மக்கள் விரும்புகிற கூட்டணியாக, கூட்டணி ஆட்சி முதல் முறையாக தமிழ்நாட்டில் மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வாக்களிக்க போகிறார்கள். ஏன்னா ஒரு குடும்ப பிடியில இந்த ஆட்சி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அது போல ஆட்சி அதிகாரம் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் போதுதான் ஊழல் முறைகேடுகள் இல்லாமல் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். அதனால எங்க கூட்டணிக்கு உறுதியாக வாய்ப்பளிப்பார். இந்த கேள்விக்கு நேரத்தை சிவகங்கையில பதில் சொல்லி நீங்க உங்க ஊடகங்கள் எல்லாம் வந்துட்டு திரு அமித்ஷா அவர்கள் என்ன நிலைப்பாடோ அதை தான் நானும் சொன்னேன். வேற ஒண்ணு இதுல ஒண்ணு முரண்பாடு எல்லாம் இல்ல. திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் நான் திரும்ப சொன்னேன். வேற ஒண்ணு